நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் அவங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ஃபோனில் பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வரதட்சணை, பெண் வீட்டில் வசதி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை மதிப்பு குறைவாக நடத்துகிறாங்க. இது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இது நடைமுறையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நாகரிகம் எவ்வளவோ வளர்ந்ததற்கு பிறகும் இன்றும் ஏற்றத்தாழ்வு, அதாவது பணத்தை வைத்து ஒரு பெண்ணிற்கு மரியாதை கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது. அறிவு வளர்ச்சி, நாகரிகம், விஞ்ஞானம் அப்படின்னு எவ்வளவோ வளர்ந்ததற்கு பிறகு கூட பணத்தை வைத்து பெண்களை நிறைய பேர் மதிப்பு குறைவாகவே நடத்துகிறாங்க. அதுவும் முக்கியமாக குடும்பங்களில். வசதியான பெண்ணாக இருந்தால் ஒரு மதிப்பு மரியாதையும், வசதி இல்லாத பெண்ணாக இருந்தால் ஒரு மதிப்பு மரியாதையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு நிறைய பெண்கள் வருத்தப்படுறாங்க. எந்த வீட்டில் பெண்கள் மதிப்பு மரியாதையோடு நடத்தப்படுறாங்களோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருப்பாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. எந்த ஒரு பெண்ணை மதிப்பு மரியாதை இல்லாமல் ஒரு ஆண் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்பு, அதாவது கையில் வருமானம் வரவே வராது. ஒரு மனைவியை எவ்வளவு கௌரவமாக ஒரு கணவன் நடத்தினாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதனால என்ன அவ்வளோ பெரிய பாவமாக வந்துட போது, நம்ம வாழ்க்கையவே மாற்றுற அளவுக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு கணவன் மனைவிக்கு மதிப்பு மரியாதை தராமல் அவங்கள ரொம்பவுமே தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுறது அல்லது அடிமை போல நடத்துறது, இந்த மாதிரி நடத்தினா அந்த கணவனுக்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்காது. அவங்களுக்கு செல்வ செழிப்பு, அதாவது வருமானம்ங்கிறது அந்த கணவனுக்கு வரவே வராது. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு மரியாதை கொடுக்க பழகுங்க. நம சிவாய.